ஐயா சாப்பிட்டு போங்க. வேண்டாம். அம்மா நீங்க எப்போ வந்தாலும் சாப்பாடு போட சொன்னாங்க. வேண்டாம் சொல்லிட்டேன்ல. தேங்க்ஸ். அவங்க கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல ஏன் இவ்வளவு அக்கறை இல்லாம இருக்கீங்க? அவங்க உங்க குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்காங்கங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்டா அழற? அழக்கூடாது அழக்கூடாது. அப்பா பாரு அப்பா பாரு அப்பா பாரு. ஓகே. அது உங்க குழந்தைங்க. யாருக்காக பயப்படுறீங்க? எனக்காகவா? எங்க இது உங்க குழந்தைங்க. உங்க குழந்தைய கொஞ்சத்துக்கு நீங்க யாருக்கு பயப்படணும்? வேலையை பார்த்துட்டு போறியா? இதுவும் என் வேலை தாங்க. ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பொண்டாட்டியா உங்களுக்கு என்ன பிடிக்கல, என் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா இது உங்க குழந்தைங்க. இது மேல நீங்க பாசம் காமிச்சுதான் ஆகணும். நீங்க என் புருஷங்கிறத விட இந்த குழந்தைக்கு அப்பாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கைனா அதுக்கு ஒரு நேர்மை வேணும், தர்மம் வேணும். இப்ப நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களே ஒரு தொழில், அது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுமா? எத்தனை ஜென்மத்துக்கும் அந்த பாவம் தீராதுங்க. இதே மாதிரிதான்
ஒரு குரூப் எங்க ஊருக்கு வந்துச்சு. ஜனங்கெல்லாம் அவங்களோட தாலி அடமான வச்சு பணத்தை கட்டுனாங்க. அந்த குரூப் அப்படியே எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. எத்தனை ஏழை மக்கள் கதறி அழுதாங்க தெரியுமா? அவங்களோட சாபம் சும்மா விடுமா? எதுக்குங்க ஏமாத்தணும்? சம்பாதிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழியா? நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். 2 பேரும் ஏதாவது வேலைக்கு போலாம். சுமதியும் இப்ப வேலைக்கு போறா. மாமாவும் ஏதாவது வேலை தேடிக்கிட்டும். நம்மளோட சம்பாத்தியத்தை வச்சு சந்தோஷமா வாழலாங்க. வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஒண்ணும் கௌரவ குறைச்சல் இல்லைங்க. ஏதோ ஒரு பாஷை தெரியாத ஊருக்கு போய் ஏழைங்களோட காசை ஏமாத்தி பொடுங்கிட்டு வர்றதுதான் கௌரவ குறைச்சல். அப்படி தப்பான வழியில வந்த பணத்துல நம்ம வாழணுமா சொல்லுங்க? வேணாங்க. இந்த பாவத்தை இப்படியே கழிச்சு தீத்துடலாம். இனிமே இது வேண்டாம். இதுக்கப்புறமாவது நம்ம குழந்தை, நம்ம எதிர்காலம், நம்ம குடும்பம்னு இருப்போம். இனிமேலாவது நல்ல தொழில சம்பாதிச்சு நிம்மதியா இருக்கலாம். சத்தியம் பண்ணுங்க. நீங்க நல்லவர்னு எனக்கு தெரியும். சத்தியம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல? பண்ணுங்க. சதீஷ், டேய் சதீஷ், இங்க வாடா. சொல்லுங்கப்பா. உள்ள சூட்கேஸ்ல பணம் வச்சிருக்க, போய் எடுத்துட்டு வா. சரிப்பா. சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. பணம் எல்லாம் சரியா தான் இருக்கும், வாங்கிக்கோங்க. இந்தாங்க உங்க பத்திரம், வாபஸ் பண்ணிடுங்க. என்னடா பாக்குற? இது நம்ம வீட்டு பத்திரம் தான். நீ சம்பாதிச்ச பணம் தான் இதை மீட்டிருக்கு. இவங்க எத்தனை தடவை நம்ம வீட்டு படியேறி வந்து நம்மளை சத்தம் போட்டிருப்பாங்க, நம்மளை சட்டையை பிடிச்சி கேவலப்படுத்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இவ்வளவு பணிவா இருக்காங்கன்னா எல்லாம் பணம் தான்டா. ஏன் சார், ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டோம், அதை போய் பெருசுபடுத்திக்கிட்டு. என்னது வேகத்துல பேசிட்டீங்களா? உங்களுக்கு மட்டும்தான் வேகம் வருமா? எங்களுக்கு வந்தா உங்களால தாங்க முடியுமா? வாழ்க்கையில பணமாக முக்கியம், மரியாதை தாங்க முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நாளைக்கு எனக்கு 10 கோடி ரூபாய் பணம் வந்தா உங்களை எப்படி வேணா கேவலப்படுத்தலாமா? சார் மன்னிச்சிடுங்க சார். மன்னிப்பா? போங்க போங்க. டேய் சதீஷ், பாத்தியாடா, இதான் உலகம். பணம் வேணும்டா. பணம் தான் மரியாதை, பணம் தான் வாழ்க்கை, பணம் தான் எல்லாமே. புரியுதா? டேய், நம்ம சம்பாத்தியம் இதோட முடியலடா. இது வெறும் ஆரம்பம் தான். நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். நம்ம விட்ட படத்தெல்லாம் இப்படிதான் பிடிக்கணும். டேய், என்னடா ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது? டேய் சதீஷ், நீ என்னை விட புத்திசாலிடா. நீ நிறைய சாதிக்கணும்டா. நாம இந்த பணத்தை வச்சுட்டு பிசினஸ் ஆரம்பிப்போம், நிறைய சம்பாதிப்போம், முன்னேறுவோம். நமக்கு இனிமே எந்த பையனோட தயவும் தேவையில்லடா. நீ நான் 2 பேர் மட்டும் போதும். இந்த உலகத்தையே இழந்த பழத்தை காலில் போட்டு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவோம். என்ன சொல்ற? சரி. டேய் சதீஷ், நம்ம அடுத்த பிளானை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் எதுவும் சொல்லல. என் ரூமுக்கு வா. டேய் வா.
என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப பெட்ரூம்க்கு வந்த? என்னது? கேட்டது காதுல சரியா விழலையா? அடுத்தவங்க பெட்ரூம்ல உனக்கு என்ன வேலை? இப்படி நுழையறது அநாகரிகம் இல்ல? நான் ஆதிய பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இருக்கலாம். ஆனா ஆதிய பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அவர் ஆபீஸ்ல பார்க்கலாம், இல்ல வீட்ல தான் பார்க்கணும்னா கீழே ஹால்ல வெயிட் பண்ணலாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்க பெட்ரூம்ல எப்படி சொல்லாம கொள்ளாம நுழையறது அநாகரிகம் இல்ல? ரொம்ப ஜாஸ்தி பேசுற உஷா. அடுத்தவங்க அநாகரிகம்னு வார்த்தையை விடாத. ஆதி என்னோட பிசினஸ் பார்ட்னர். அவரை நான் பார்க்கிறதுக்கு காரணம் இருக்கு. 1000 காரணம் இருக்கலாம். ஐ டோன்ட் கேர். ஏன்னா இது ஆதியோட பெட்ரூம் மட்டும் இல்ல, ஆதி உஷாங்கிற கணவன் மனைவியோட பெட்ரூம். அதுக்குள்ள இப்படி நுழையறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஓ மை காட், இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ற? ஆதி எங்க? அவர் இங்க இல்ல. இல்லையா? ரேகா, சாரி ஆதி, நான் இங்க வந்திருக்க கூடாது. என்ன சொல்ற? எனக்கு புரியல. பிசினஸ் விஷயமா சில மேட்டர்ஸ் உடனடியா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு தேடி வந்தேன். இவங்களுக்கு அது பிடிக்கல போல. நீங்க இல்லன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம அநாகரிகமா நான் இவங்க பெட்ரூம்குள்ள நுழைஞ்சிட்டேனா உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. ஆதி, Is something wrong with you? கெஸ்ட் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றது உங்களுக்கு தெரியாது? இந்த வீட்டோட மகாராணியா நீ? நான் உங்க வைஃப். என்ன தேடி வீட்டுக்கு வந்த ரேகாவை திட்டம் போட்டு அவமானப்படுத்துறியா? யாரடி உனக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, சொல்லாம கொள்ளாம நம்ம பெட்ரூம்குள்ள நுழைஞ்சிட்டா. அது அநாகரிகம் அவகிட்ட சொன்னேன், அவ அதை புரிஞ்சுக்கல. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீ யாருடி? ரேகாவை இன்சல்ட் பண்ற அளவுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? உங்க மனைவிங்கிற ஸ்தானம் எனக்கு இருக்கு. அந்த தகுதி போதும்னு நான் நினைக்கிறேன். மனைவிங்கிற ஸ்தானம்? ஏய், அன்னைக்கு கோயில்ல மட்டும் ரேகா அவங்க அப்பாவோட கரியருக்காக விட்டு கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீ சொல்றிய அந்த ஸ்தானம் அதுல ரேகா ஜம்முன்னு உட்கார்ந்திருப்பா. அன்னைக்கு நான் உங்களை விடாம இருந்திருந்தா ரேகாங்கிற ஒருத்தி உங்க வாழ்க்கையிலே வந்திருக்க மாட்டான். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. திமிருடி, திமிரு. உன்னோட திமிரு கொஞ்சம் கூட குறையல. உன்னை கை நீட்டி அடிச்சிட்டோன்னு மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ண. அதனாலதான் உன் மேல இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு உன் பக்கத்துல வந்த. ஆனா அது தப்புன்னு எனக்கு இப்போதாண்டி புரியுது. உன்னெல்லாம் நடத்துற விதத்துலதான் நடத்துறோம். இல்லனா நீ தலை மேல வந்து உட்காருவ. நீங்க ஏன் எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க என் மேல பரிதாபப்பட்டோ இறக்கப்பட்டோ தான் என் பக்கத்துல வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்ல. பின்ன உன் மேல அன்பு பொங்கியா வர முடியும்? அப்படிதான் இருக்கணும். பொண்டாட்டி மேல புருஷனுக்கு அப்படித்தானே அன்பு இருக்கணும். அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஒரு சமயத்துல என் மேல உங்களுக்கு அப்படிதான் அன்பு இருந்துச்சுல்ல? இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே ஆவியா பறந்துருச்சு. உன்னை போய் ஏன் நேசிச்சோன்னு எனக்கு இப்போ தோணுது. தோணும். ஏன் தோணாது? ஏன்னா இப்ப நீங்க பழைய ஆள் இல்லல்ல, ஆளே மாறிட்டீங்களே. போதும், just stop it. இதுக்கு மேல எதுவும் பேசாத. நான் பேசுவேன். நான் ஏன் பேசக்கூடாது? நான் படுற மனவேதனை என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உன்னால் தாண்டி எனக்கு டார்ச்சர் கேடு கெட்டவல. நான் கேடு கெட்டவளா? அப்ப நீங்க யாரு? ஆதி ப்ளீஸ் வேண்டாம், கூல் டவுன். இவ்ளோடு எனக்கு பெரிய டார்ச்சர். என்னோட நிம்மதியா போயிடுச்சு தெரியுமா? இப்ப என்ன ஆதி, நிம்மதி தானே? அத நாமளே தேடி போவோம். நோ ப்ராப்ளம். என்ன சொல்ற ரேகா? ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. நேபாளுக்கு டூர் ப்ரோக்ராம் ஒன்னு பிளான் பண்ணிருக்கேன். ஒரு வாரம் யாரோட தொல்லையும் இல்லாம நிம்மதியா இருந்துட்டு வரலாம். ஓகே? இப்ப கொஞ்சம் தனியா வாங்க. நான் உங்ககிட்ட பேச வேண்டிய பிசினஸ் மேட்டரை பேசி ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். வாங்க. கங்கா, டைம் என்னாச்சு பாத்தியா? அவசியம் இல்ல, எனக்கே தெரியும். பொன் குழந்தைகள் ஆத்த விட்டு வெளியில போனா திரும்பி வரதுக்கு ஒரு நேரங்காலம் இருக்க வேண்டாமா?
ஆத்துல பதச்சுண்டு பெத்தவா காத்துட்டு இருப்பாள அப்படிங்கிற பயம் கொஞ்சமாவது உனக்கு மனசுல இருக்கா? போன இடத்துலயே வரும்போதோ ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன ஆயிடும்? பேப்பர் படிச்சா பயமா இருக்கு. லோகத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்க. வெளியில் நடக்கிறத பத்தியும் அக்கறை இல்ல, ஆத்துல இருக்கிற பெரியவாழ்கிட்டையும் பயம் இல்ல. அதான் கோயில் மாடு மாதிரி போற வர இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க. இப்படி எல்லாம் அக்கறை இருக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காதீங்க. நான் ஏன் லேட்டா வரேன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. என் வேலையோட நேச்சர் அப்படி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன். இதுல நேரம் காலம் எல்லாம் கிடையாது. ஆமாமா, நீ பெருசா உத்தியோகம் பார்த்து கிழிக்கிற பாரு. நாங்களும் உத்தியோகம் பார்த்தவாதான். சொல்றது புரிஞ்சுக்காம ஏதாவது பேசாதீங்க. ஏய், ரொம்ப பேசுற நீ. அப்பா, கங்கா சொல்றதும் சரிதான். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது ஒன்றும் ஆஃபீஸ் உத்தியோகம் மாதிரி கிடையாது. காத்தால போயிட்டு சாயங்காலம் வரதுக்கு இதுல டைமிங்ல மெயின்டைன் பண்ண முடியாதுப்பா. என்னடா பெருசா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வேண்டி கிடக்கு? எவனோ ஒருத்தன் பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லுவானா? இவன் அதுக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம ஹோட்டல் பார்க்குன்னு சுத்துவாளாம். பார்ட்டி ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றதுக்கு லோகத்துல வேலை ஆம்பளையிலே கிடையாதா? இவளுக்கு இந்த தொழில் தான் பெருசா கிடைச்சதா? அப்பா, ஏய், கல்யாணம் ஆகாத பொண்ணுடா, நேரம் கட்ட நேரத்துல இப்படி அலையறதா சரின்னு சொல்றியா? ஓஹோ, பொண்ணை பத்தின அக்கறை எல்லாம் உங்களுக்கு இருக்கோ? பாத்தியா என்ன பேச்சு பேசுறான்னு? எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நான் பெத்த பொண்ணு இப்படி ஊரெல்லாம் சுத்தி கண்டபடி பேரை கெடுத்துட்டா நாளைக்கு உனக்கு எப்படா கல்யாணம் நடக்கும்? இத பாருங்க, கல்யாணம் புருஷன் புள்ளைங்கன்னு நீங்க நினைக்கிற மாதிரி உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால வாழ முடியாது. எனக்குன்னு தனிப்பட்ட மனசு, தனிப்பட்ட சிந்தனை, வேற ஒரு லட்சியம் எல்லாம் இருக்கு. அதை அடையதான் நான் விரும்புறேன். அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க வசதிக்கு ஏத்தபடி வாழறதுக்கு நான் ஆள் கிடையாது.